வருகின்ற 9/2/26 அன்று எங்களுடைய சங்கங்களின் கூட்டுக்குழுவின் சார்பாக மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இதுவரை பல போராட்டங்களை நடத்தி தோல்வி கண்ட நாங்கள் வேலைவாய்ப்பின்றி வருமானமின்றி நாங்கள் மிகவும் தள்ளப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே கடைசி கட்டமாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இதுவும் அனுமதி கிடைக்காமல் ஆங்காங்கே அலைந்து திரிந்துதான் இந்த அனுமதியை நாங்கள் வாங்கியிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், பார்வையற்றோருக்கு தடையாக இருக்கின்ற அந்த 24 நீக்கி 159 அடிப்படையிலே எங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும். அது என்னவென்று சொன்னால், பார்வையற்றோருக்கு என்று சிறப்பு தேர்வை அமைத்து வேலைவாய்ப்பு வழங்கினால் அநேக பார்வையற்றோருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு உதவியாக இருக்கும். இன்று படித்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் பார்வையற்றோருக்கு என்று வேலைவாய்ப்பை அவர்கள் உருவாக்கி தருவது இல்லை. அதோடு 100 நாள் வேலை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை. உதாரணமாக நாகமங்கலம் பஞ்சாயத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அநேக பார்வையற்றோர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பேர் கூட இன்று வேலை கொடுப்பதில்லை. ஆனால் அரசாங்கம் விளம்பரம் செய்கிறது, மாற்றுத்திறனாளிக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று விளம்பரம் செய்கிறது. அந்த விளம்பரம் செய்யக்கூடிய அந்த பணத்தை பார்வையற்றோர் கொடுத்தா கூட இன்றைக்கு எவ்வளவு பெரிய பார்வையற்றோர் தான் இன்றைக்கு முன்னேறுவதற்கு ஒரு உதவியாக இருக்கும். நாங்கள் இன்னொரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதாவது வருவாய்த்துறையிலே கீழே வழங்கக்கூடிய ரூபாய் 1500 5000 நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அண்டை மாநிலத்திலே 4000 6000 என்றெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே பார்வையற்றோர்கள் தலையை கீழே தொங்க போட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். தெருவிலை அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது மருத்துவம் யாருக்கு தேவை என்பதை இன்றைக்கு அரசாங்கத்துக்கு தெரியவில்லை. நோயாளிக்கு தான் மருத்துவம் தேவை. ஆனால் தேவையில்லாத எல்லாத்துக்கும் இலவசம் கொடுக்கிறார்கள். இந்த பார்வையற்றோர்கள் சாலை ஓரமாக நடந்து செல்கிறார்கள். அவர்களை அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை. ஆகவே இந்த ரூபாய் 1500 எங்களுக்கு 5000 உயர்த்தி தர வேண்டும் என்று சொல்லி பல போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இதுவரைக்கும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. தோல்வியை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை குறித்ததான காரியங்களை எங்களுடைய துறையை கவனித்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் இருக்கிறார்கள். அவரிடத்தில் நாங்கள் பேச வேண்டும் என்பதற்காக ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அவரை நாங்கள் சந்திக்க வேண்டும். இந்த போராட்டத்தின் வாயிலாக சந்திக்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை என்று சொன்னால் நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக எங்களுடைய 5 சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக என்னுடைய பெயர் சந்திரசேகர், பொதுச் செயலாளர் என்கிற சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.